ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் டிடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4ல வேகன்சிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எக்ஸாம் எழுதியிருந்த எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே தெரியும், குரூப் 4ல வந்து கிட்டத்தட்ட 4000 வேகன்சிஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. பட் இது போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப 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 கம்மியான வேகன்சி. ஸோ அவ்வளோதான இந்த வேகன்சியோட ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? 3900 சம்திங் தான் இருக்கு, அவ்வளோதான் ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த வேகன்சி 8000 வரைக்கும் போகலாம். அது போக நிறைய பேர் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரீ எக்ஸாம் வேணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரீ எக்ஸாம் நடக்குமான்னு தெரியல. அவங்க வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா மேபி 10,000 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா 8,000 வரைக்கும் போகும். கொரோனாக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம் தான் 2022. அப்படி 2-3 வருஷம் கழிச்சு நடந்தப்பவே 7,000 தான் கொடுத்திருந்தாங்க. 7,000 சம்திங் இருந்துச்சு. என்னடா இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துருந்த டைம்ல அது வந்து கவுன்சிலிங் அப்போ வரைக்கும் வந்துட்டு 10,200 வரைக்கும் போச்சு அந்த வேகன்சி. ஸோ வந்துட்டு எப்பவுமே கவுன்சிலிங் வரைக்கும் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். லாஸ்டா நடந்த 2024 நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 6000 சில்லறை தான் கொடுத்திருந்தாங்க. இவ்வளவு கம்மியா இருக்கே வேகன்சி அப்படின்னு பாக்குறப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் வந்து ஃபில் பண்ணாங்க. கவுன்சிலிங் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ 3000 சில்லறை தான் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இது 8000 வரைக்கும் போகும். எனக்கு தோன்றது வந்து 8000 வரைக்கும் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை மீறி நிறைய பேர் கேட்டுட்டாங்கன்னா வந்துட்டு ஒரு 10,000 வரைக்கும் போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வேகன்சி வந்து டபுள் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடும் வந்துட்டு நிறைய கெட்ட பேரா இருக்கு, டிஎன்பிஎஸ்சி சைடுமே நிறைய கெட்ட பேரா இருக்கு. ஸோ இதை அவங்க கொஞ்சம் காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றத தவிர அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இத்தனை பேர் ப்ரொடெஸ்ட் பண்றது இதெல்லாமே கண்டிப்பா கவர்மெண்ட் கிட்ட போய் சேர்ந்துருக்கும். ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இவ்வளவு கம்மியா நம்ம வேகன்சி ஃபில் பண்றோம்னா கண்டிப்பா எலெக்ஷன்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது பேசிக் ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஓட்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேகன்சியை கூட்டுவாங்க. அப்படி பண்றது மூலமா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து அவங்களோட நேம் டேமேஜ் ஆயிருக்கிறத வந்துட்டு அவங்க சரி பண்ண முடியும். அப்படி பாக்குறப்ப கண்டிப்பா வேகன்சி கூடும். நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இவ்வளவு கம்மியா இருக்கு, நம்ம வேற கம்மியா தான் போட்டிருக்கோம், கிடைக்குமா கிடைக்காது ஓவர் திங்கிங்ல எல்லாருமே சுத்திட்டு இருப்பீங்க. தெரியும் இது வந்து ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தா இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஒண்ணு கட் ஆஃபா பாக்குறது இல்ல வந்து வேகன்சி கூடுமான்னு பாக்குறது ஒவ்வொரு சேனலா வந்து செக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளால இதுல குரூப் 4ல இந்த அளவு எடுக்க முடிஞ்சுன்னா குரூப் 2ல கண்டிப்பா வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்ப படிக்காம இருந்துட்டு எக்ஸாம் ஹால்ல போயிட்டு என்னடா இது இவ்வளவு கொஸ்டின் ஈஸியா இருக்கு, ஒரு டைம் ஆச்சும் ரீட் விட்டுருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு டைம் ஆச்சும் ரிவைஸ் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம ரீசெண்டா தான் படிச்சிருக்கோம். ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால வந்து ஒருவேளை பிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியும். நம்ம வந்து குரூப் 4 எய்ம் பண்ணி அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம். பட் நம்மளுக்கு ஒரு லக் இருந்தா குரூப் 2 நமக்கு கிடைக்கலாமே. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு குரூப் 4 வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காம குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க. குரூப் 4லயும் கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். அது போக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டே இருங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்ப்போம். டாடா பை.